இன்னைக்கு நம்ம ரேண்டம் டாக்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா, ம் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஒரு சிஸ்டத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறோம். ம் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு வழக்கம் போல ஒரு கேள்வி ஓ இருக்குது. ஓ, திருப்பி எங்கிட்ட தான் வருதா? ரைட், ஓகே. ஆமாம். அது நான் எதிர்பார்க்கல, பட் இட்ஸ் ஓகே. Yeah. ஆஹ், கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே கம்ப்யூட்டர் முன் தோன்றியவன் நீ. ம் கரெக்டா? பல வருஷமா இருக்கீங்க கம்ப்யூட்டர் முன்னாடி, ம் ம் டெக்னாலஜியில் நீங்கள் இருக்கீங்க, ரைட்டுங்களா? ம் இதை தாண்டி வேற ஏதாவது சிஸ்டமோ, ஒரு ஒரு பிரிட்ஜோ, ஒரு தாஜ்மஹாலோ, ஏதோ ஒன்று எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் வியந்திருக்கீங்களா? உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வர்றது என்ன? உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது, பட் ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுது நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? ஆம், நல்ல கேள்வி ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி இப்படி போய் மாட்டி விட்டீங்க டக்குன்னு? ம். சில சமயத்துல இந்த ஆர்கிடெக்சர், பில்டிங்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கும். அதாவது நமக்கு முதல்ல அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம், பட் யாராவது ஒருத்தர் சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டக்குன்னு ஞாபகம் வருது வந்து சிட்னியோட அந்த பிரிட்ஜ், ரைட்? ம் அது என்ன பெரிய விஷயம்னா, அவங்க கட்டினது அந்த வருஷம் கட்டினாங்க. ஒரு ம் பர்டிகுலர் டிராஃபிக், ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன், ஒரு பர்டிகுலர் ம் டைப் ஆஃப் வெஹிக்கிள், ரைட்? இப்போ ம் வந்து மாட்டு வண்டி தான் போகும், குதிரை வண்டி தான் போகும்னு கட்டியிருக்காங்க அவங்க, ரைட்? ரைட். இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு அது பெருசா அவங்க ஒன்றும் மாத்தல, அப்படிதான் இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து மாடர்ன் கார்ஸ் போகுது, ட்ரெயின் போகுது. இப்போ ஆக்சுவலா அங்க மக்கள் மேல அந்த பிரிட்ஜுக்கு மேல ஏறி போறாங்க, ரைட்? ஸ்டில் அது அப்படியே இருக்கு. அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ஃபீட்டை தான் நான் பாக்குறேன், பெரிய விஷயமா தான் பாக்குறேன். நைஸ், வெரி குட். ரைட். அந்த மாதிரி நான் பல விஷயங்களை க்யூரியஸாக பார்த்துருக்கேன். பல விஷயங்களை எனக்கு வந்து ரொம்ப எனக்கு இப்போவுமே ஃபேசினேட்டிங்காக க்யூரியஸாக இருக்கிற விஷயம் வந்து டிராஃபிக் சிக்னல். டிராஃபிக் அது சிக்னல். எப்படி அது ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து என்னால் இன்னும் புரிஞ்சிக்க முடியல. ம் அதில் ம் ஏதாவது ஒரு செகண்ட் தப்பு நடந்துச்சுன்னா கார் இப்படி வந்துடலாம், அப்படி வந்துடலாம். ஆனால் கரெக்டாக ம் கலர் மாறுது. இங்கே ரெட் ஆகுது, கரெக்டாக அங்கே க்ரீன் ஆகுது, அங்கே ஆரஞ்சு ஆகுது. ஏதோ வயர் இருக்கலாம், பின்னாடி கனெக்ஷன் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம வந்து வியந்திருப்போம், ம் ரைட்டுங்களா? நான் ம் டிராஃபிக் சிக்னலில் வியந்திருக்கேன், நீங்கள் வந்து ஒரு பிரிட்ஜை வியந்திருக்கீங்க. பார்க்குற வியூவர்ஸ் வந்து அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம ரொம்ப ம் வியக்கிறோம். இது எப்படி ம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே, ம் எப்படி நடக்குதுன்னு தெரியலையே, இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ம் அதில் சில பேருக்கு லைஃப்பில் சில சில ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும். அது ம் என்னன்னா, அந்த நம்ம பார்த்து வியக்கிற சிஸ்டம்குள்ளேயே நம்ம போய் ஒர்க் பண்ணி, ம் ஆர் அந்த சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி சின்ன வயசில் நான் பார்த்து வியந்தது வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் வந்து முத எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போனப்ப, ம் அதுக்குள்ளே இருந்து சத்தம் வரும்போது ஐ ஆல்மோஸ்ட் தாட் லைக் உள்ள யாரோ ஆள் இருக்காங்க, இல்லை உள்ள நோட்டை அடிக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அது வந்த சவுண்டுக்கு, ம் ரைட்டுங்களா? ஆர் ஒரு வெளியில் போய் எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்றோம் அப்படின்றப்போ, காசு ம் நாங்கள் தரல, ஏதோ ஒரு கார்டு கொடுக்குறாரு, திருப்பி ம் வராங்க, நீங்கள் போகலான்றாங்க. இது ம் என்னுடைய 13 வயசுல 14 வயசுல நான் பார்க்குறேன், ரைட்டுங்களா? ம் ம் வந்து மேஜிக்காக இருக்குது அந்த சிஸ்டம். இது வந்து என்னுடைய நான் பேசிக்காகவே என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் ஒரு கியூரியஸ் ம் சார்ஜ்ன்றதுனால ம் என்னுடைய ம் மைண்டில் நான் போட்டுகிட்டே வரேன். இது டிராஃபிக் ம் லைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலையே, இந்த வாட்ச் ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலையே, அந்த மாதிரி ம் இதே நான் போட்டுட்டு வரேன் மைண்டில், ரைட்டுங்களா? ம் அப்படி ம் இருக்கும்போது நம்ம படித்து முடிச்சு வர்றப்ப இதில் எனக்கு வேலை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ம் ஸோ இன்னைக்கு ரேண்டம் டாக்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா, ம் அந்த மேஜிக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் பேசலாம், சூப்பர். ரைட்? ம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு இன்ஜினியரிங் ஆங்கிள் இருந்து, ஒரு ரைட் ஒரு டெக்னாலஜி ஆங்கிள் இருந்து பேசலாம். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ண பார்ப்போம், பட் மோஸ்ட்லி அந்த ஆங்கிள் இருந்து பேசலாம். ரைட். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங். நம்ம நான் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, நான் வந்து டிராஃபிக் சிக்னல் பத்தி யோசிக்கும் போது உள்ள வேற யாரோ வெளியே இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நினைச்சிருக்கேன். யாரோ ஒருத்தர் ஆன் ஆஃப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் நம்ம ஊர்ல போலீஸ் இருப்பாங்க தெரியுமா, மேபி அவர் தான் ஆன் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஓகே. கரெக்ட். ம் ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து பலவிதமான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, பலவிதமான பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அது எல்லாத்த பற்றியும் இங்கே பார்க்க போகிறதில்ல. நம்ம ஒரு பர்டிகுலர் யூஸ் கேஸ், எல்லாருமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு யூஸ் கேஸ் எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே கனெக்ட் ஆகிற ஒரு யூஸ் கேஸ் என்னென்னா, எவ்ரிபடி ஹூ இஸ் கோயிங் அவுட் சைட் டுடே அண்ட் ஹூ ம் இஸ் பர்ச்சேசிங் சம்திங், ஐ டோன்ட் திங்க் லைக் எனி ஒன் இஸ் கேரிங் கேஷ். நான் காசு கரெக்ட். எடுத்துகிட்டு போய் வாங்குறேன் அப்படிங்கிறது வந்து குளோபலாகவே கம்மியாயிட்டு வருது அந்த பர்சன்டேஜ். கண்டிப்பா. ம் அப்போ காசு இல்லாமல் பொருள் வாங்குறதுக்கு நம்ம ஒன்று ஒரு கிரெடிட் கார்டுங்கிற அந்த ஃபிசிக்கல் கார்டை யூஸ் பண்ணுறோம், ம் ஆர் அப்படி இல்லாட்டி ஃபோனை யூஸ் பண்ணுறோம், ம் ஆர் அப்படி இல்லாட்டி கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நம்ம வந்து வேறு ம் ஏதாவது ஒரு மூலயமா நம்ம வாங்கிக்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கிற செஷனில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா, வெறும் அந்த கார்டை நீங்கள் ஃபோனில் லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோனு, அது வச்சு நீங்கள் வாங்குறப்ப என்ன நடக்குது அப்படின்றத உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசலாம். நீங்கள்
எனக்கு வந்து ஒரு தனியாக ஒரு $500 நீங்கள் அனுப்புறதை பற்றியோ இல்லை இன்னொருத்தருக்கு கியூஆர் கோட் வச்சு அனுப்புறதை பற்றியோ அதை பற்றி நம்ம இப்போ பேசலாம். நீங்கள் வெறும் இந்த ஃபிசிக்கல் கார்டை மட்டும் வச்சு நீங்கள் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து. ரைட். ஸோ யூ வாக் இன் டு அ ஸ்டோர், டேப் பண்ணுறீங்க, ஜஸ்ட் வாக் அவே, கேஷே கொடுக்கல, என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய ஃபேசினேஷன் இந்த விஷயத்தில் என்னென்னா, எனக்கு வந்து பெருசாக இருக்கக்கூடிய ஃபேசினேஷன் என்னென்னா, இது வந்து ஒரு மாடர்ன் வண்டர்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு பேசிக் கார்டு பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளோ கோடி மக்கள் கையில் பணமே இல்லாமல் தான் யாருன்னே, தன்னை பற்றி பர்சனலாக யாருன்னே தெரியாத ஒரு கடைக்குள்ளே போயிட்டு, அந்த ஓனருக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, எனக்கு அந்த ஓனர் யாருன்னு தெரியாது, அவர் கடையில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு நான் வெளியில் வர்றதுக்கு அவர் அலோவ் பண்ணுறாரு. நான் ஃபிசிக்கலாக காசு கொடுக்கல. ரைட். அது நடக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 $14 trillion அளவு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஒரு நாள்லையா இல்லை ஒரு மாசத்துலையா இல்லை ஆனுவல் வால்யூம், ஒரு வருஷம் ஆனுவல் வால்யூம். ஓகே, வாவ். ஓகே, 14 போட்டு பக்கத்தில் 12 0 போடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பணம் மூவ் ஆகுது இந்த சிஸ்டம் மூலயமா. ஒரு இன்ஜினியரிங் மைண்ட் செட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ப்ரோக்ராம் அடிச்சிருக்காங்க, ஒரு 10 டெவலப்பர்ஸ் சேர்ந்து 10 விஷயங்களில் ப்ரோக்ராம் அடிச்சிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் மூலயமா வருஷத்துக்கு மூவ் ஆகக்கூடிய மணி வந்து $14 trillion. ஓகே ஓகே. ஸோ இப்போ அந்த மணியை பற்றி நம்ம பேசுகிறோம், எவ்வளோ காசு போகுது அப்படின்றத பற்றி பேசுகிறோம். கரெக்ட். அப்போ ஆப்வியஸ்லி இதை இன்ஜினியரிங் மைண்ட் செட்டில் கேட்க வேண்டிய கேள்விக்கு நீங்கள் அங்கேயே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எத்தனை டிரான்சாக்ஷன் அப்படின்றது, அது வந்து அவ்வளோ டிரான்சாக்ஷன், பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்ஜினியரிங் மைண்ட் செட்டில் இன்னொரு ஃபேசினேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனுடைய டார்கெட் வந்து less than 1 செகண்டுக்குள்ளே அது நடக்கணும். ப்ரோ இதை வந்து நான் பிக்சர் விஷுவலைஸ் பண்றேன். சரியா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்படி, அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல இந்த அப்படின்றதுக்குள்ள ஒரு இப்போ ஒரு இப்ப ராமசாமி, அது அமேசிங்ல, அதுவே ஒரு எவ்வளவு பெரிய அமேசிங்கான விஷயம் இல்ல? கரெக்ட். ஆனா இது அமேசிங்னு நீங்க இப்போ சொல்றதை விட இது பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அமேசிங் உண்மையிலே வரும் நம்ம வாயில. உண்மையிலே, ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா. இது வந்து இப்போதைக்கு நான் அந்த கார்டை கொடுக்குறேன், ஆமா வைக்கிறேன், சவுண்ட் வருது, நான் எடுத்துட்டு போறேன், ஸோ வாட், ரைட் அப்படின்னு ஒரு பெரிய இது நடந்துட்டு இருக்குது இதில். ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரியோடைய ஓவரால் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ல இருந்து தான் பேசுவாங்க. இட்ஸ் லைக் த டார்கெட்ஸ் ஆர் இன் மில்லி செகண்ட். ரைட். ஒரு இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து ஒரு கோட் அடிக்கிறீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸுங்கிறது உங்களுடைய ஃபஸ்ட்டு திங்கிங்காக இருக்கணும், அது லாஸ்ட் திங்கிங்காக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கோட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நான் இந்த கோட் ஆட் பண்ணேன்னா 5 மில்லி செகண்ட் ஆட் ஆகும் இந்த இதில், இப்போ 5 மில்லி செகண்டை 3 மில்லி செகண்டாக குறைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா மொத்த இண்டஸ்ட்ரியே நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஒரு கடையில் ரிலையன்ஸில் ஏதோ ஒரு இடத்துல வாங்கிட்டு நீங்கள் நிற்கிறீங்கன்னு முடிவு யோசிச்சுக்கோங்களேன், கற்பனை பண்ணிக்கோங்களேன். அங்கே போய்ட்டு அந்த கார்டை வச்சதுக்கப்புறம் இல்லை கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும்? அடுத்த தடவை கவுண்ட் பண்ணி பாருங்களேன் நீங்கள் அங்கே இருக்கும்போது. அது வந்து 1 2 3 4 அது 5 செகண்ட் மேலே ஒரு மாதிரி ஆகிடும். என்ன ரொம்ப டைம் ஆகுது, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு, என்ன இது மிஷின் என்ன ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு கேட்போம். ரைட். ஏன்னா மிஷின் வந்து உங்களை அப்படி பழக்கி வச்சிருக்கு. 1 செகண்ட்குள்ளே அப்ரூவ் ஆகி 5 செகண்ட்ஸ் ஆனால் 10 செகண்ட்லாம் ஆச்சுன்னா பூகம்பம் வெடிச்சிருவாங்க. என்னது இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்த இண்டஸ்ட்ரியை வந்து மில்லி செகண்டை நோக்கி தான் ஓடிட்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி. மூணாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியர் ஜீரோ டாலரன்ஸ் இருக்குங்க. அதாவது உங்களுடைய ஃபெயிலியரே இருக்கக்கூடாது இதில், இந்த சிஸ்டம். ஒரு இடத்துல போகிறோம், காஃபி குடிக்கிறோம், காசு கொடுக்குறீங்க, ஒர்க் ஆகாட்டி கையிலே இப்போ யாரும் கேஷ் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. ரைட். அப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து இதையும் வந்து கேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. 24/7 இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, அரௌண்ட் த குளோப் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது. இதுல எஸ்பெஷலி ஒரு 2 விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா கஸ்டமருக்கு ஒர்க் ஆகலன்றது ஒன்று இருக்கு. இன்னொன்று, நான் வந்து கடை வச்சிருக்கேன், சரியா, எனக்கு இப்போ ஒர்க் ஆகுற மாதிரி இருந்து அப்புறமா ஒர்க் ஆகல அப்படின்னா அதுவும் ஒரு ஃபெயிலியர் தானே இல்லையா? நான் போர்டு போட்டுருவேன்ல, நான் ஒரு கடை வச்சிருக்கிறோன்னா நான் போர்டு போட்டுருவேன், சாரி நோ கார்ட் பேமெண்ட்ஸ், கேஷ் ஒன்லி அக்செப்டட், நான் போர்டு போட்டுருவேன். கரெக்டாக. பட் கேஷ் இருக்கிறது கம்மியாக இருக்குது, அப்போ நான் அதை வச்சே தான் ஆகணும் எனக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சிக்கன் அன்னைக்கு ப்ராப்ளம் ஆனதுனால இண்டஸ்ட்ரி சைடு வந்து we are focusing on like making sure that like it works all the time. அந்த ட்ரஸ்ட் வந்து இருக்கணும் ஃபண்டமெண்டலாக. ஓகே, ட்ரஸ்ட்ன்றது ஒரு நல்ல வேர்டு அங்கே இல்லையா? கரெக்ட். மக்களுக்கு வந்து அது யோசிக்கவே கூடாது, இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ரைட். ஸோ இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ஆர் இன்டர்நெட் மாதிரி இது ஒரு இன்விசிபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் who are depend on that actually. ரைட். ஸோ இதோடைய நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஒரு
இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல, சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்க போறோம். இது ஃபைனான்ஸ் சைடோ, பேங்கிங்ல நடக்குது அப்படிங்கிறத தாண்டி அதையும் பார்ப்போம். பட் மோஸ்ட்லி இது வந்து இன்ஜினியரிங் ஆங்கிளில் தான் கொண்டு போகலான்னு பார்க்குறோம். டெக்னாலஜியில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்றது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம இப்போ ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து பப்ளிக்காக இருக்கக்கூடிய விஷயம் தான். எதுவுமே வந்து நம்ம ப்ரொப்ரைட்டராக இருக்கக்கூடிய எந்த விஷயமும் அதில் ஷேர் பண்ணி, இது எல்லாமே பப்ளிக்காக இருக்கக்கூடிய நாலேஜ் தான். அதை நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணி அதில் ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒரு முக்கியமான கொஷின் கேட்கலாம். மீனிங் இதை வந்து நான் எதுக்கு கேட்கணும் இதை, ஆர் வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ, ரைட்? அப்படின்றப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஹவு அப்படின்ற ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து எப்படி நடக்குது, ஹவு இது எப்படி நடக்குது அப்படின்ற யோசிக்கிறவர் இருந்தாலும், மோஸ்ட்லி ஃப்ரம் ஐடி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஆர் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, சிஸ்டம் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டீபக் பண்ணுறீங்க, டெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ரோல்ஸில் இருந்தீங்கனாலும், இல்லை ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, சிஸ்டமே டிசைன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ரெசிலியன்ஸ் உங்களுக்கு முக்கியம், ஆர் அந்த மாதிரி ஸ்கேல் உங்களுக்கு முக்கியம் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துருந்தாலும், ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் ஃபீச்சர்லாம் நீங்கள் ஷிப் பண்ணுறீங்க, பேமெண்ட்ஸ் இல்லாமல் மோஸ்ட்லி எந்த ப்ராடக்ட்டுமே இப்போ இல்லை, எல்லாருமே நம்ம ஃபார் ப்ராஃபிட் தான் ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அட் எண்ட் ஆஃப் த யூ வில் பி திங்கிங் அபவுட் பேமெண்ட்ஸ் அட் எண்ட் ஆஃப் த கரெக்டாக. ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் நம்ம மோஸ்ட்லி இதை வந்து டார்கெட் பண்ணுறோம். அண்ட் இப்போ நான் பாட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன், இந்த வீடியோ வந்துருச்சு, நல்லாவும் பேசிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காரு, வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காரு, நான் பாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, யூ ஆர் அ கியூரியஸ் மைண்ட். நீங்கள் இது எதுலையுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு கியூரியாசிட்டி ஆங்கிளில் இப்போ இருக்கக்கூடிய மிச்ச பாட்காஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். ஐம் ஷோர் யூ வில் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் ஆக்சுவலி. அதுதான் நம்மளுடைய ஓவரால் டார்கெட் இதில். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம அடுத்த கொஷின், கண்டிப்பாக ஃபேக் ஐடியில் வந்து நீங்கள் இந்த கொஷினை கேட்பீங்க, அதனால் அது எல்லா கேள்வியும் நானே கேட்டு பதில் சொல்லுவேன். இந்த படத்துக்கே ஒரு ஃபேக் ஐடி கொஸ்டின் இருக்கு, முதல்ல நீங்க முடிங்க, அப்புறமா உங்களுக்கு ஃபேக் ஐடி இன்னொரு ஃபேக் ஐடி கொஸ்டின் டேரக்டாவே கேட்குறேன். டேரக்டாவே கேட்க வரீங்களா? எதுக்கு கமெண்ட்ல போட்டுக்கிட்டு? ஆமா. ஸோ அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்னா, ஸோ இது ஏன் வந்து நம்ம கிட்ட இருந்து அவங்க கேட்கணும், ஹூ ஆர் யூ, ரைட்? நம்ம இப்போ பல சிஸ்டம்ஸ் இருக்குது, இப்போ சாட்ஜிபிடியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து பேசுகிறது யார் வேணால் பேசலாம். ஸோ இது வந்து நம்ம கிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் அதான் கேட்க வந்தேன், இவ்வளவு விஷயம் சொல்றீங்களா, அதை நான் போய் ஏஐல கேட்டுருவேன், பாஸ் எதுக்கு பாஸ் இவ்வளவு விஷயம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக கேட்கலாம், பட் ஆனால் அதில் ஒரு கொஹெசிவும் நம்மளுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஏஐ சொல்லுச்சுன்னா அது எது நீங்களே எனக்கும் காட்டுங்க, நானும் போய் கேட்குறேன், அது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ என்னுடைய பேசிக் இதையே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மொத்தம் 2 காரணத்துக்காக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நம்மளுடைய ஸ்கில் செட், இன்னொன்று வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஸ்கில் செட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, ஐ ப்ரௌட்லி கால் மை செல்ஃப் ஆஸ் அ சீனியர் பேமெண்ட்ஸ் ப்ராக்டிஷனர். இப்போது ஒரு மெடிக்கலில் எல்லோரும் வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கலையை 5 வருஷம் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் டாக்டர் ஆகிட முடியாது. அவர் ஆயுசுக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹீல் பிகம் தட் லைக் பர்டிகுலர் டாக்டர் whatever, ரைட்? ஸோ அந்த மாதிரி இந்த துறையில் ஐம் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம், ரைட்? ஐ ஹவ் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். லைக் இப்போ நம்ம பேச போகிற எல்லா ஸ்டேக் ஹோல்டர்கிட்டையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சிஸ்டம் எல்லாம் அட் ஸ்கேலில் ரிலையபிளாக இருக்கிற மாதிரி பில்ட் பண்ண சிஸ்டம் திரும்பி மைக்ரேட் பண்ணியிருக்கோம், லார்ஜ் ஸ்கேல் சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால இது வந்து நம்மளுடைய குவான்டிடேட்டிவ் ரெஸ்யூம் சைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் வை ஷுட் தே லிசன் அப்படின்னு, ரைட்? பட் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக இதை கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, நம்ம நிக்கில் காமத் பாட்காஸ்ட்னு நினைக்கிறேன், இவர் நம்மளுடைய இலான் மஸ்க் வந்திருந்தார். அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிட்டு போனார், அது எனக்குள்ளே வந்து ரொம்ப தங்கிடுச்சு. இப்போ நம்ம ஷேர் பண்ணலாம், உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாம், ஆடியன்ஸ் ஷேர் பண்ணலான்ட்டு. கிவ் மோர் தேன் யூ டேக். அது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பதில். அதாவது நீங்கள் எந்த ஹியூமன் பீயிங் ஒரு எந்த ரிசோர்ஸை நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இஸ் செட் லைக் ஹோவர் இஸ் கிவிங் மோர் தேன் தே டேக் அப்படின்னு சொன்னார். அப்படின்ற பொழுது எனக்கு இருக்கிற ஒரு இந்த இதில் ஷேர் பண்ணுறப்ப என்னுடைய இன்டென்ஷன் வந்து என்னென்னா, நம்ம நிறையா பேர்கிட்டருந்து கற்றுருக்கோம், நிறைய பேர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் இந்த அவேர்னஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியும், பாயிண்ட் நம்பர் 1. இதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு அவங்க என்ன வேணால் பண்ணலாம், அவங்கவுங்களுடைய துறையில் அவங்கவுங்களுடைய சிஸ்டமில் அவங்க பண்ண வேண்டியது இது வேணால் பண்ணிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்டென்ஷன். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், நம்மளுடைய சீரீஸ் ஆஃப் டாக்ஸ்ல நம்ம ஒரு இன்டென்ஷன்ல சொல்லுவோம், ஆனா வந்து மக்கள் வந்து அது கம்ப்ளீட்லி வேற ஒரு இதுல இன் a very positive way அதுல ஒரு பெரிய இன்னொரு லேர்னிங்ல போறாங்கன்னும் போது ஐ திங்க் we are all grateful for that, right? ஸோ கண்டிப்பா அது ரெசனேட் ஆகுது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது ரெசனேட் ஆகி அவங்க வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. அது ஒரு மெயின் ரீசன் இது நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு.
ஸோ இப்போ அந்த கேம்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தோம்ல, அதாவது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, நீங்கள் போயிட்டு அந்த கடையில் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அந்த கடைக்காரர் யாருன்னு தெரியாது, அந்த கடைக்காரர் நீங்கள் யாருன்னு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு கார்டை வச்சு அந்த பொருளை வாங்கிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. சூப்பர். இப்போ இதோடைய அண்டர் த ஹூடோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் ஒரு 6 பிளேயர் ஒரு 6 விதமான சிஸ்டம்ஸ் அண்ட் ஹியூமன் அண்ட் திங்ஸ் ஆர் இன்வால்வ் ஆக்சுவலி குளோபலாக. நம்ம இப்போ அடுத்த ஒரு 3 நிமிஷம் இதில் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா குளோபலாக இதுதான் நடக்குது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதை நான் ஏன் கற்றுக்கணும் இதை நான் ஏன் புரிஞ்சுக்கணும்? நான் பாட்டு வைக்கிறேன், வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற இடத்துல இருந்தீங்கன்னா என்னுடைய ஒரு சஜஷன் என்னவாக இருக்கும்னா, இந்த சிஸ்டமில் நம்ம ஹார்ட் ஏர்ன்ட் மணி வந்து ட்ராவல் ஆகுது. ஒன் மிஸ்டேக் அண்ட் பேங்க்ரப்ட் யூ. கரெக்டாக ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் நம்ம அவ்வளோ விஷயம் கேள்விப்படுறோம். பேங்கிங் ஃப்ராடில் லைஃப் சேவிங்ஸே போயிடுச்சு, ஆர் அவங்களுடைய பணத்தை நிறையா லூஸ் பண்ணுறாங்க மக்கள். கரெக்ட். அப்படி லூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. ரைட். அப்போது நம்மளுக்கு அந்த சிஸ்டத்தை பற்றி ஒரு ஃபண்டமெண்டல் புரிதல் இருந்துச்சுன்னா, யாரெல்லாம் இருக்காங்க இந்த சிஸ்டமில், நம்ம எங்கே இருக்கோம், இதை ஏன் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா, இது ஃபஸ்ட்டு பாதுகாப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்டு, தப்பு யாருக்கு வேணால் நடக்கலாம். என் அக்கௌண்ட்டில் ஃப்ராட் நடந்திருக்கு. ரைட். ஸோ யாருக்கு வேணால் நடக்கலாம். பட் உங்களோட உரிமை என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஓகே, நம்ம இந்த இடத்துல நடந்திருக்கு, நம்மளுக்கு இந்த இடத்துல உரிமை இருக்குது, நம்ம உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை ஷேர் பண்ணுறோம். ரைட். ஸோ இப்போ இந்த 6 பிளேயர்ஸ் யாருன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர். லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்போ யூஎஸ் போயிட்டீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர். ஜேடபிள்யூ இஸ் த கஸ்டமர். ரைட். நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஒரு வால்மார்ட்டோ டார்கெட்டோ இங்கே போயிட்டு வாங்குறீங்க யூஎஸில். அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி டேர்ம் வந்து மெர்ச்சன்ட். ரைட். நீங்கள் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான்னா, பில்லெல்லாம் போட்டதுக்கப்புறம் தே வில் ஷோ யூ அ டெர்மினல். அவன் ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் உங்கள்கிட்ட காட்டுவான். இந்த டிவைஸில் வந்து நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். இது வரைக்கும் நம்ம எல்லாம் கண்ணால் பார்த்துருக்கோம். ஆர் வி கேன் மேப் இட். ரைட். இது வரைக்கும் அதாவது நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே ஒரு டிவைஸை காட்டுறாங்க, நீங்கள் கார்டை தட்டுறீங்க, மேஜிக் நடந்துடுது. ரைட். அந்த கார்டை தட்டினதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த மிச்சம் 3 பாக்ஸும் நத்திங் பட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே. அவ்வளோதான். இது 3 ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். ஆன் அ வெரி 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 டம்ப் டவுன் சிம்பிள் வெர்ஷன். நம்மளுக்கு தெரிஞ்சது 3. நான் இருக்கேன், என் கையில் ஒரு கார்டு இருக்குது, அந்த மெர்ச்சன்ட்டை நான் அதை யூஸ் பண்ணுறேன், அந்த டெர்மினலில் அந்த கார்டை நான் யூஸ் பண்ணுறேன், ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன், இல்லை பின் அடிக்கிறேன், இல்லை அந்த கார்டை வச்சுட்டு எடுக்கிறேன், இல்லை ஃபோனை வச்சுட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல, நமக்கு சவுண்டு மட்டும் கேட்குது. அப்ரூவ்டுனா பில்லு வருது, நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த 3 பேங்கிங் பார்ட்னர்ஸ் ஆர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போகுது அந்த டிராஃபிக். இந்த மெர்ச்சன்ட் அப்படின்னு இருக்கிறவர், ஃபார் எக்ஸாம்பிள் வால்மார்ட் இன் திஸ் கேஸ், மைட் ஹேவ் அன் அக்கௌண்ட் வித் சேஸ் பேங்க் விச் இஸ் இன் யூஎஸ். இந்த டெர்மினல் வந்து சேஸ் பேங்கோட டெர்மினலாக இருக்கும். இது அவங்களுடைய மிஷின். இப்போ நீங்கள் அனுப்புகிற டிரான்சாக்ஷன் டெக்னிக்கலாக சேஸ் பேங்க்கு போயிடுச்சு. சேஸ் பேங்க்கு யூஎஸில் இருக்குது, உங்களுடைய ஃபைனலாக ரீச் பண்ண வேண்டிய காமன்வெல்த் பேங்க் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அப்போது நீங்கள் யூஎஸில் இருக்கிற அந்த சேஸ் பேங்க்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த காமன்வெல்த் பேங்க்கோட கனெக்ட் பண்ணணும். அப்போது அந்த சேஸ் பேங்க்கு ஏதாவது ஒரு டைரக்டரி சர்வீஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரி சர்வீஸ்க்கு அந்த டிரான்சாக்ஷன் அனுப்பணும். கரெக்டாக? கரெக்ட். ஸோ அந்த டைரக்டரி சர்வீஸ் கொடுக்குறவங்க தான் இந்த விசா, மாஸ்டர் கார்டு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், அந்த மாதிரி நம்மளுடைய கார்டில் வந்து நம்ம அந்த சில லோகோஸ் பார்ப்போம்ல, அவங்க வந்து அந்த டைரக்டரி சர்வீஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் உலகத்தில் எங்கே வேணால் போய் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆஸ் லாங் அஸ் அந்த லோகோ இருந்துச்சுன்னா அந்த பேங்க்குக்கு தெரியும் என்னுடைய டைரக்டரி சர்வீஸுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னுடைய டைரக்டரி சர்வீஸ் வந்துருச்சுன்னா எனக்கு தெரியும் யாருக்கு அனுப்பணும்ட்டு. நீங்க ரொம்ப ரொம்ப ஹைஃபையா சொல்றீங்க. நான் கொஞ்சம் லோக்கலா பேசிக்கிட்டுமா? வாங்க வாங்க வாங்க. கண்டிப்பா. ஒன்றும் இல்லை, டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போறேன். சரியா? அங்கே போயிட்டீங்க இப்போ? ஓகே. ஆமா, ஸ்ட்ரெயிட் அங்கே போறேன். ரைட். நான் அதே ஆஸ்திரேலியா கார்டு தான் வச்சிருக்கிறேன். ரைட். நான் அங்க போய் வந்து நான் அதை ஒரு வாங்குறேன். ரைட்டுங்களா? ஒரு புடவை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? வீட்டுக்கு. இப்போ அங்க வந்து ஒரு மாடியில போய் புடவை வாங்கணும், ஒரு இன்னொரு இடத்துல போய் தான் நம்ம ஊர்ல வந்து காடை தட்டணும். சரியா? அது ரொம்ப புனிதமானது, அதனால அப்படிதான் செய்யணும். சரியா? அப்ப போய் நம்ம அங்க தட்டுறோமோ இல்ல குடுக்குறோமோ வாட் எவர் இட் இஸ், அந்த ப்ராசஸ் இருக்கு. அது ஒரு டிவைஸ் கிட்ட அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிவைஸ் தான் நீங்க டெர்மினல்னு சொல்றீங்க. சரிங்களா? அந்த டெர்மினல் வந்து இப்ப வந்து அது வந்து எந்த டெர்மினலா, ஐ மீன் எந்த பேங்கோட டெர்மினலாவும் இருக்கலாம். அதுதான் நீங்க சொல்ல வரீங்க.
முக்கியமா வந்து நீங்க இப்போ சரவணா ஸ்டோர்ல இருக்கீங்கன்னா, சரவணா ஸ்டோர் வந்து ஐசிஐசிஐ உடைய டெர்மினல் தான் வச்சிருப்பாங்க. அந்த பர்ட்டிகுலர் டிவைஸ் உடைய ஓனர் வந்து ஐசிஐசிஐ பேங்க் தான். சரவணா ஸ்டோர் கிடையாது. சோ அந்த டிவைஸ் வந்து அந்த டிவைஸோட ஓனர் வந்து ஐசிஐசிஐ பேங்க் தான், நீங்க சொல்றது புரிஞ்சிருச்சு. கரெக்ட். அப்ப நீங்க தட்டுனீங்க, அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெக்னிக்கலி வந்து அந்த காசு எல்லாம், என்னோட காசு எல்லாம் அந்த பேங்க்குக்கு தான் போகணும் இல்லையா? அப்படிதான் சொல்ல வரீங்க இல்லையா? நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். கரெக்ட். கரெக்ட். ஆனா என்னோட காசு என்னோட பேங்க் எங்க இருக்கு, ரைட்டா? எந்த பேங்க்? ஆஸ்திரேலியா இருக்கு. சோ அதை எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு தான் இந்த கார்டு நெட்வொர்க் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஒரு டைரக்டரி சர்வீஸ். அண்ட் என்னோட பேங்க் தான் இஷ்யூவரா அப்போ? கரெக்ட். அவன் தான் உங்களுக்கு கார்டை இஷ்யூ பண்றான். இப்போ மூணுமே வந்து ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கலாமே. மூணுமே ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். மூணையுமே இன்னவே நீங்க பேங்க்னு கூட சொல்லலாம், ரைட்? ஃபைனான்சியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஒரு பேங்க்னு கூட நீங்க சொல்லலாம், ரைட்டுங்களா? பட் ஆனால் இவங்க வந்து இந்த டிரான்சாக்ஷனை உள்ளே கொண்டு வர்றதுனால இது அக்வயரர்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க் வந்து உங்களுக்கு கார்டை இஷ்யூ பண்ணியிருக்கிறதுனால இஷ்யூவர்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இது வந்து இண்டஸ்ட்ரி டேர்ம். அவ்வளோலாம் உள்ளே போய் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா மட்டும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமேங்க. இப்போ சொல்றீங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்றீங்க. காசு அக்வயரர் இஷ்யூவர்னா தலையெல்லாம் சுத்தம், என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு. சரி, ஓகே, இப்போ அட்லீஸ்ட் புரிஞ்சுது. சரவணா ஸ்டோர் வச்சு புரிஞ்சுக்கிறேன் நான். சூப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் இதில் வந்து இன்ஜினியரிங் ஆங்கிள் இப்போ போயிடலாம். இப்போ ஃபண்டமெண்டல் இது பார்த்தாச்சு. இப்போ இன்ஜினியரிங் ஆங்கிளில் பாருங்களேன், இது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் சைடு. ஓகே ஓகே. ஒரு பாக்ஸுமே வந்து சரவணா ஸ்டோரில் ஐசிஐசிஐ பேங்க்குக்கு தெரியாது காமன்வெல்த் பேங்க் எங்கே இருக்கான்ட்டு, காமன்வெல்த் பேங்க்குக்கு தெரியாது அவன் என்ன சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறான்ட்டு. இவன் ஆரக்கல் ரன் பண்ணலாம், அவன் எஸ்ஏபி ரன் பண்ணலாம், இவன் க்ளவுடில் இருப்பான், அவன் ஆன்பிரமில் இருப்பான், இவன் வேறு ஏதாவது நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம், அவன் வேறு ஏதாவது நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம், ரைட்டா? இங்கே 2000 பேர் வேலை பார்க்கலாம், அங்கே 10 பேர் வேலை பார்க்கலாம். அந்த இப்போ நீங்கள் தெரியாது அது எங்கே இருக்குன்ட்டு. ஒரு இன்ஜினியரிங் சைட்ல யோசிக்கும் போது ஈவன் இது எல்லாத்தையும் ஒரே ரூம்ல ஒரே சிஸ்டமா போடுங்களேன், அதுவே ஒரு பெரிய காம்ப்ளெக்சிட்டி உருவாக்கும் இல்லையா? அப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கடல் கடந்து நான் போய் வேற தட்டுறேன், நான் வந்து அந்த ஊர்லயே தட்டல இல்லையா, நான் யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக நான் பார்க்குறேன். இது எல்லாமே வந்து பில்ட் பை டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன், ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃப்ரம் டெக்னிக்கல் சைட் பில்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டெக் ஸ்டாக். இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன், டிஃபரெண்ட் பீப்புள், டிஃபரெண்ட் கல்ச்சர், ரைட்? எல்லாமே அது ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க மெயின் ஃப்ரேம்ல ரன் பண்ணுவீங்க, நான் வந்து மாடர்ன் வேற ஏதாவது ஆர்கிடெக்சர்ல நான் ரன் பண்ணிட்டு இருக்கலாம், நான் ஜாவால கோட் அடிக்கலாம், நீங்க பைத்தன்ல கோட் அடிக்கலாம். இது யூனிஃபார்மிட்டி எங்க வருதுன்றத பின்னாடி பார்க்கலாம். பட் ஆனா ஒரு இன்ஜினியரிங் ஆங்கிள், இன்ஜினியரிங் சைடு ஏதாவது ஒரு சிஸ்டம்ல கை வச்சவங்கனால இந்த ப்ராப்ளம் எவ்வளவு பெருசுன்றது இப்போ வந்து எம்பத்தைஸ் பண்ண முடியும். இது என்ன பண்றது இப்போ உலகத்தில் இருக்கிற 184 கண்ட்ரிக்கும் எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது? இது நடந்ததுக்கான ரீசன் வந்து யூஎஸில் வந்து 2 விஷயத்துக்காக நடந்துச்சு. ஒன்று வந்து கன்வீனியன்ஸ், இன்னொன்று வந்து திருட்டு பயம். ஸோ நிறையா கேஷை கேரி பண்ணிட்டு போக முடியல, என் பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்குது, செக்கு கொடுத்தாலும் லேட் ஆகுது, செக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக ஃபிசிக்கலாக உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு சரவணா ஸ்டோர் போயிட்டு எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு எல்லாருமே காசு கொடுத்துட்டு இருப்பாங்க, சரி நீங்கள் மட்டும் அந்த பேப்பர் தருவீங்க, ஏன்னா நீங்கள் ஒரு மல்டி மில்லியனர் இல்லையா? ஸோ அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு அவங்க அந்த பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்போ ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த பேப்பர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவர் பேர் இது இருக்குது, இந்த நம்பர் போட்டிருக்குது, இந்த இது இருக்குது, இது அவர் தானா, அவருக்கு வந்து நான் இப்போ 500 ரூபா மதிப்புள்ள பொருளை நான் கொடுக்க போகிறேன், எனக்கு 500 ரூபா நீங்கள் நாளைக்கு கொடுத்துருவீங்களா? நாளைக்கு கொடுத்துருவான்ப்பா, நீ அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்கப்பா. ஓகே, நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஃபிசிக்கலாக யூஎஸில் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்வீனியன்ஸும் அந்த செக்யூரிட்டியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு பழகி 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 ஸ்லோவாக இந்த டெக்னாலஜின்றது வந்து உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. இல்லை, இப்போ நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடையும் இதே நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதில் நீங்கள் சொன்னீங்க less than 1 second அந்த மாதிரி சொன்னீங்க. இப்போ இங்கே வந்து இதை சொல்கிறீங்க, இது வந்து ஒரே சிஸ்டம் கிடையாது, இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இதுல வந்து நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதுவும் நீங்க சொன்னதான் எடுக்க போறேன், எல்லாமே உங்களோட ரெஃபரன்ஸ் தான். நீங்க ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து கார்டை கொடுத்தாங்க, நீங்க அதை பாத்தீங்க, அது ஒரு 19 ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட் இருக்குமா? அது 2000. ஓகே, 2000 ரைட்? 2000 அப்படின்னும் போது ஒரு 25 years ago, ரைட்? அப்படி கூட வச்சுக்கலாமா, ரைட்? அப்ப அது 25 years ago நான் எப்படி பாக்குறேன்னா, இன்ஜினியரிங் மைண்ட் செட்ல கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளவுட் இல்ல, ரைட்? ஓகேங்களா? சிஐசிடி கிடையாது, சாட் ஜிபிடி கிடையாது, ஏஐ கிடையாது, ரைட்? நீங்க சொல்றது இப்போ இல்ல, இப்போ 1 செகண்ட் நீங்க சொல்லல, நீங்க அப்பவும் 1 செகண்ட் தான் சொல்றீங்க, ரைட்? வெரி குட் பாயிண்ட். அதுல முக்கியமா ஒண்ணு கிடையாது,
பேண்ட்வித். அது யோசிங்க. அது அது பெரிய விஷயம் இல்ல. அதாவது இது திருப்பி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதால சொல்றேன். அஹ், இப்ப வந்து ஒரு பாட்டை நீங்க கேட்கறதுன்னா, இப்ப யாருமே பாட்டை டவுன்லோட் பண்ணி கேட்கறது கிடையாது. எல்லாம் ஸ்ட்ரீம் பண்றோம். அதே பாட்டை 10 ரூபா கேட்டாலும் ஸ்ட்ரீம் பண்றோம். இப்போனா வருது அங்கிள், என்ன நீங்க டவுன்லோட். அப்படியா? சரிங்க சார். அப்போ அப்ப பாத்தீங்கன்னா, அப்போ வந்து லைக் ஐம் சேயிங் 25 years ago டு டவுன்லோட் அ சாங் யூ ஹேவ் டு வெயிட். யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் டேக் சம் டைம். 5 மெக் சாங்குக்கு 50 நிமிஷம் தான் உட்காந்துருக்காங்க. 5 மெக் ரைட் 10 மெக்லாம் 50 நிமிஷம் தான் உட்காந்துருக்கும். உட்காந்துருக்கோம் ஸோ இல்லையா? அந்த வெரி குட் பாயிண்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது இது வந்து ஒரு 1980ஸ்லேருந்து தான் எலக்ட்ரானிக் சைடு வருது. 50 60ஸ்ல நான் சொன்ன கான்செப்ட் வந்துருச்சு. பணம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை, அதற்கு பதிலாக ஏதாவது ஒன்று கொடுக்குறோம், நீங்கள் வச்சு வாங்கிட்டு போயிடுங்க, நாங்கள் பின்னாடி செட்டில் பண்ணிக்கிறோம், உங்கள் பணத்தை நாங்கள் எப்படியாவது அந்த கடைக்காரனுக்கு அமுச்சிடுறோம்னு வந்து நடந்துட்டு இருந்திருக்குது பின்னாடி. 25 வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு 1985 வந்து இதை வந்து எலக்ட்ரானிக் சைடு நம்ம கொண்டு வரோம். ஆஸ்திரேலியான்றீங்க, யூஎஸ்ல இல்லையா, மத்த ஊர்ல இல்லையா? ஆஸ்திரேலியா தான் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா தான் ஜெயலலிதா நம்மளை இந்த மண்ணு இழுத்ததுக்கு அது கூட ஒரு காரணம் இருக்கலாம். ஸோ அங்கே தான் வந்திருக்கு. யூஎஸ்லேருந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அதை வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க. 1987 ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க. பட் எல்லா பேங்க்குமே வந்து அதுக்கு முன்னாடி வேறு விஷயங்கள் யூஎஸ்லேயும் 80ஸ்லேருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இஃப் எனி ஒன் செக்ஸ் இன் ChatGPT அண்ட் ஆல் தட். பட் ஆனால் யூஎஸ்ல பண்ணது வந்து நீங்களும் நானும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருந்திருப்போமே தவிர எல்லாரையுமே எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் தான் யோசிச்சாங்க. ஏன் எல்லா பேங்க்கும் ஒருத்தருக்கு நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கிறோம், நம்ம வந்து ஒருத்தன் ஒன்று பில் பண்ணிக்கிறோம், ஒருத்தன் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கோம், ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், ஒருத்தன் டெலிகிராம் அனுப்புறான், ஒருத்தன் சைக்கிளில் வந்து பாருன்றான், ஏன் இப்படி இருக்குது, இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிச்சு ஆஸ்திரேலியாவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இவனுக்கு எல்லாரையும் ஒரே சிஸ்டம்குள்ளே கொண்டு வர முடியாது, அவன் சிஸ்டமில் விட்டு அவன் என்ன வேணால் பில் பண்ணிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் சில கைடிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ் செட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த துறையில் நான் ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால இதை நீங்கள் தொட்டிங்கன்னா இன்னும் 2 மணி நேரம் பேசுவேன். அதனால் அடுத்த ஸ்லைட் போவோம். பட் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம வேணும்னா நம்ம தனியாக ஒரு அப்ரிசியேஷன் பாட்காஸ்ட் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மில்லி செகண்ட் ஜேர்னி நம்ம ஆல்ரெடி நம்ம முக்கால்வாசி பேசி முடிச்சிட்டோம். ஸோ வில் ஜஸ்ட் குவிக்லி ட்ராவல்ஸ் டு திஸ் ஆக்சுவலி, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரங்கநாதன் தெருவில் வாங்குறப்ப அது வந்து அந்த டெர்மினல் வந்து ஒரு என்கிரிப்டட் ரெக்வஸ்ட் அனுப்புது. டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு அந்த என்கிரிப்ஷனுங்கிறதுனா என்னன்றது தெரியும். அதாவது செக்யூரிட்டிங்கிறது த கெட் கோல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அந்த கார்டை அங்கே வைக்கிறீங்க அப்படின்னா அங்கேயே அது வந்து எந்த அளவு செக்யூராக அந்த டேட்டாவை வாங்கலான்றது தான் ஃபஸ்ட்டு திங்கிங். ஓகேங்களா? அதை வாங்கினதுக்கப்புறம் அந்த பேங்க்குக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் ஐசிஐசிஐயில் அந்த சரவணா ஸ்டோருக்கு ஐசிஐசிஐயில் அக்கௌண்ட் இருக்குன்னா ஐசிஐசிஐ பேங்க்கோடைய சர்வருக்கு அதை ஃபஸ்ட்டு ஹிட் ஆகும் அந்த ரெக்வஸ்ட்டு. நீங்கள் இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் போகல, ரைட்? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அதை வச்சுட்டு. அங்கேருந்து சரவணா ஸ்டோர்லேருந்து இது வந்து சிங்கப்பூரில் இருக்கிற வீசா சர்வருக்கு போகும். சிங்கப்பூரில் இருக்கிற வீசா சர்வர்லேருந்து அது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற உங்களுடைய காமன்வெல்த் பேங்க் சர்வருக்கு வரும். அந்த சர்வரில் நீங்கள் தானா அது இதுன்னு எல்லாத்தையுமே அது செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இங்கே ரெஸ்பாண்ட் பண்ணும். அவன் வந்த ரெஸ்பான்ஸை திருப்பி நீங்கள் தான் அமைச்சிருக்கீங்களா அது இதுன்னு அவன் செக் பண்ணுவான். இதுக்கப்புறம் இவன் செக் பண்ணுவான், நான் 100 டிரான்சாக்ஷன் அமைச்சேன்டா, எதுக்கிட்ட ரெஸ்பான்ஸ் அமைச்சேன்னு கண்டுபிடிச்சி மேப் பண்ணணும். மேப் பண்ணி ஏன்டா இந்த சைடு 10,000 டெர்மினல் இருக்குது, எந்த டெர்மினல் ரெக்வஸ்ட் வந்துன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இங்கே அனுப்புவான். இப்போ நான் சொல்கிறது வந்து நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு 4 ஸ்டெப்பு சொல்கிறேன். இந்த மாதிரி 40,000 ஸ்டெப் இருக்குது. பேசிக்கா திருவிழால தொலைஞ்சு போன குழந்தைய கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இன்னவே இல்லையா? நீட் ஹேஷ்டாக் மாதிரி தான் இது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இது. பட் இது கொஞ்சம் புரியுது இல்லையா? இப்போ இது வந்து நம்மளுக்கு ஓரளவு ஒரு எண்ட் டு எண்ட் ஜர்னிங்கிறது புரியுதா ஜெட? இல்லை ஏதாவது இல்லை, இது எல்லாமே மில்லி செகண்ட்ல தான் நடக்குதா? நீங்க சொன்ன எல்லாமே மில்லி செகண்ட்ன்றது டார்கெட். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல்லேருந்து ஃபஸ்ட்டு பேங்க்லேருந்து செகண்ட் பேங்க்லேருந்து தேர்ட் பேங்க்குக்கு போகுது, கரெக்டுங்களா? அன்லஸ் யூ கீப் அ வெரி ஹை டார்கெட். நீங்கள் 3 செகண்டுன்னு சொன்னீங்கன்னா இவன் 10 செகண்ட் கோட் அடிப்பான், இவன் 10 செகண்ட் கோட் அடிப்பான், அவன் 20 செகண்ட் கோட் அடிப்பான். கோட் அடிக்கிறதுடைய பிதாமகர் உங்களுக்கு தெரியும். ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறானுங்களோ அதுக்கு கொஞ்சம் மேலே கீழே தான் நீங்கள் கோட் அடிப்பீங்க. அப்போ அந்த பாரை தூக்கி மேலே வச்சிட்டாங்க. பாரை வந்து ஒரு சிஸ்டமும் வந்து மில்லி செகண்டில் கணக்கு பண்ணு. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 செகண்டோ 25 செகண்டோ 30 செகண்டோ எடுக்கலாம். இதை ஒட்டி நிறைய கேள்வி இருக்கு எனக்கு தெரியல நீங்க எவ்வளவு கவர் பண்ண போறீங்கன்னு. பட் ஒரு கேள்வி மட்டும் பதிவு பண்ணிக்கலாம், அப்புறமா கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். என்னன்னா இது அந்த பாரை மீட் பண்ணலன்னா அதை எப்படி அவங்க ட்ராக் பண்ணுவாங்க, எப்படி ட்ரேஸ் பண்ணுவாங்க? அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்ல. அடுத்த சீன் தான் படத்துல, அடுத்த சீன் தான். அதனால இது ஓரளவு இந்த ஃபண்டமெண்டல் இது கொஞ்சம் புரியுது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளோ மாதிரி மேப் பண்ணிருக்கீங்க. நான் தட்டினதுல இருந்து என் பேங்க்ல இருந்து காசு எடுக்கிறது வந்து எப்படி அந்த ஃப்ளோ அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கீங்க. கிளீனா புரியுது. ஏன்னா வந்து இந்த 3 பேங்க் இன்வால்வ் ஆகணும். ஒருத்தர் காசை கொடுக்குறாரு, ஒருத்தர் காசை எடுத்துக்க போறாரு, நடுவில் ஒருத்தர் வந்து இவங்க 2 பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணி விடுறாரு. அப்படிதான் நான் பாக்குறேன். கரெக்ட். இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம இதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே வந்து ஒரு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ், அவ்வளவுதான்.
டெக்னிக்கலாக வேறு எதுவுமே கிடையாது சூப்பர் இதில். சூப்பர். நான் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன், நான் வந்து ஸ்லீப்பர் செல் தான் தேடுவேன் இவங்களுக்கு. மேலே இருக்க எவனுக்குமே தெரியாது என்ன நடக்குதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு நான் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் 5 செகண்ட். சரவணா ஸ்டோர்ல இருந்து தட்டுற கார்டு வந்து அந்த ஐசிஐசிஐ பேங்க் சர்வருக்கு போறது அது மட்டும் தான். ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சாச்சு, நான் வெயிட் பண்றேன், அவ்வளவுதான். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியாது. அவன் பாட்டு அனுப்பிச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பான், ரைட்? அங்கிருந்து அடுத்த சிஸ்டம்க்கு அது புது ரெக்வஸ்ட். ஓகே, வாவ். அங்கிருந்து சிங்கப்பூருக்கு போகிறது புது ரெக்வஸ்ட். சிங்கப்பூர் வந்து ஆஸ்திரேலியா வருது புது ரெக்வஸ்ட். இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து அனுப்புறது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். அங்கிருந்து சிங்கப்பூர்ல இருந்து திருப்பி ரங்கநாதன் தெரு அந்த ஐசிஐசிஐ வந்து பாம்பேல தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ பாம்பே போற வழியில தான் பாம்பே ஃபர்ஸ்ட் ஹிட் பண்றோம். பாம்பேவை ஹிட் பண்ணிட்டு சென்னைக்கு நம்ம வரோம் அங்க இருந்து. அப்போ அது எல்லாமே ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். நம்ம ஒரு டெக்னிக்கல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர். நடுவுல துண்டு விழுந்து நடுவுல ரெஸ்பான்ஸ் வரல அப்படினாலும் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனைங்க இருக்கு இல்லையா? அதெல்லாம் பின்னாடி அதெல்லாம் யோசிச்சிருக்கான் 1985லயே ஒருத்தன். ஒரு கும்பல் யோசிச்சிருக்கலாம். அது யாருன்னு தெரியல, அவங்கள பற்றிலாம் படிக்கணும், பேர் யாரெல்லாம் தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தமிழில் பார்ப்பாங்க, திடுவாங்களா? சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக பார்ப்பாங்க. தமிழ் கற்றுட்டு வந்து பார்ப்பாங்க ப்ரோ. தமிழ் கற்றுட்டு வந்து பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு ஒரு இடத்துல வந்து நம்ம இதை மேப் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய அந்த இன்ஜினியரிங் இதுக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங் அண்டர் த ஹூட் அப்படின்றது தான் உங்களுக்கான மீட் இதில். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஏன் இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்? மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. தெர் இஸ் நோ சிங்கிள் ஓனர் ஃபார் திஸ் டிராஃபிக். நோபடி நோஸ் எண்ட் டு எண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன். எஸ், தே கேன் மேப் இட் அவுட், தே கேன் ஃபிகர் இட் அவுட், தே ஃபண்டமெண்டலி அந்த பர்டிகுலர் டேரக்டரின்றவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். பட் ஒரு டெக்னாலஜி ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பிட்வீன் சிஸ்டம் ஏ அண்ட் பி. அவ்வளோதான். நீங்கள் 10 சிஸ்டம் வச்சுருக்கீங்க, அந்த 10 சிஸ்டம்க்கு ஏ அண்ட் பி கால் போய்கிட்டே இருக்குது, கால் பேக்கில் வருது, அவ்வளோதான் நடக்குது. ரைட். இப்போ இது முக்கியமான கேள்வி இன்னொன்று என்ன இருக்குன்னா, இது எதுவுமே காமனாக இல்லைன்னு சொல்லிட்டோம். எதுவுமே காமனாக இல்லைல்ல, எப்படி தான் பேசுறது? அப்போ நீங்கள் ரங்கநாதன் தெருவில் இருக்கிறீங்க, ஆஸ்திரேலியாவில் உங்கள் பேங்க் இருக்கு. ஏங்க சாதாரணமாக நம்ம மக்களாக பேசினா கூட ஒருத்தர் ஒரு மொழியில் பேசிட்டு இருப்பாங்க. கரெக்ட். அப்போ எல்லாருக்கும் வந்து காமனாக ஒரு ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி தான் இந்த டேட்டாவை சென்ட் பண்ணணும். ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டோம், அப்போ அந்த ரெக்வஸ்ட்டை எப்படி அனுப்புறது? ரைட். டெக்னிக்கலாக சொல்லணும்னா ப்ரோட்டோகால் பற்றி பேசிட்டு. ப்ரோட்டோகால், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ப்ரோட்டோகால்ன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ப்ரோட்டோகால் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லைக் வாட் ஆர் யூ சென்டிங், இட்ஸ் ஆல்சோ அபவுட் ஹவ் ஆர் யூ சென்டிங், அண்ட் இட்ஸ் ஆல்சோ அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் ஆன் ஃபெயிலியர் சினாரியோஸ். நீங்கள் கேட்ட எல்லா பாயிண்ட்டும் அதில் கவர் ஆகிடும். ரைட். ஓகே. ஸோ அப்போது அது என்னன்றதை பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், ரைட், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுடைய ISO 8583 அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால் ஒன்று 1987 லான்ச் ஆச்சு. ரைட். 1985 அதை ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் பண்ணாங்க. அப்படி ஒரு ப்ரோட்டோகாலில் பண்ணி ஆஸ்திரேலியாவில் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க. அது ஒர்க் ஆச்சு, எல்லா பேங்க்குகளையும் ஒர்க் ஆச்சு. தென் தே ப்ரூவன் த கேஸ் ஸ்டடி சேயிங் லைக் எல்லாருமே தனித்தனியாக ஒரு ப்ரோட்டோகால் அடிக்காதீங்க, எல்லா கண்ட்ரிக்கும் தனித்தனியாக ஒன்று அடிக்காதீங்க, இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் போட்டு இது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோகாலாக நம்ம ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் ப்ரோட்டோகாலில் இருக்கிறதுல உடைய ஒரு 80% இன்னும் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதுதான் பேக் போன். ஒரு 20% இன்டர்நேஷ்னலாக கொஞ்சம் மாற்றிருக்காங்க, உள்ள சில விஷயங்கள் மாற்றிருக்காங்க. இதில் அவங்க சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டிபேட் பண்ணி அவங்க ரொம்ப அரைவான ஒரு பாயிண்ட் வந்து வெதர் எவ்ரிதிங் ஹேஸ் டு பி அன் அட்டாமிக் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆர் நாட். லிங்க் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஒரு டிசைன் கொஞ்ச நாள் பேசியிருக்காங்க, அதை பண்ண முடியுமான்னு. இந்த சிஸ்டம்க்கு தெரியும், அது அந்த சிஸ்டம் போய் அந்த சிஸ்டம் தான் போகுதுன்னு தெரியும். அப்போ இந்த சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அந்த சிஸ்டமுடைய கிரிப்டோகிராஃபியை வாங்கி வேலிடேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. somehow somebody has decided இதெல்லாம் பண்ணால் 2026 அரஃபத்தால வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்டாமிக் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்கும் கிளியர் ரூல்ஸ் எழுதி கொடுத்துட்டாங்க. உன்னுடைய கவலை என்ன, ரெக்வஸ்ட் வராட்டி என்ன பண்ணுறது, இது பண்ணு, 2 தடவை காசு எடுத்துட்டா எடுக்க மாட்டான், நான் அதுக்கு வேறு அங்கே ஒரு செக் வைக்கிறேன், இங்கே ஒரு செக் வைக்கிறேன். நீங்கள் யோசிக்க முடியாத எல்லா விதமான விஷயங்களையும் யோசிச்சு அடிச்சிருக்காங்க. இதில் இன்ஜினியரிங் ஆங்கிள் இன்னொரு ஃபேசினேட்டிங்கான இது பாருங்களேன். 85 இருந்த இன்டர்நெட் பேண்ட்வித் என்ன, நெட்வொர்க் என்ன, இந்த கேபிபிஎஸ்ல இருந்திருக்குமான்னு தெரியல. அடிச்சானுங்க கோடு, ஜாவாதான் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்போ ஜாவாவும் இல்லை, என்னத்துல அடிச்சானுங்க மிஷின் லாங்குவேஜ் அடிச்சானுங்களா? அதை எப்படி மேபி அப்போ டைம்ல மேபி கொஞ்சம் லீனியண்டா இருந்திருக்கலாம், 30 செகண்ட்ஸ் இருந்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ, 1 மினிட் இருந்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் ஸ்டில் அந்த திங்கிங், அவங்க எடுத்த அந்த டெசிஷன்ஸ் 40 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம ஏஜென்டிக் காமர்ஸ் அந்த காமர்ஸ்னு மேல என்ன வேணா பேசலாம், கீழே இவன் தான் ஓடிட்டு இருக்கான். இன்னும் ISO 8583 தான் போயிட்டு இருக்கு. இன்னும் விதை நான் போட்டது அவன் தான் போட்டிருக்கான்.
இல்ல இது ரொம்ப அமேசிங். என்ன இதுல பெரிய அமேசிங்கான இன்னொரு விஷயம் என்னன்னா, ம். நான் பியூர்லி ஒரு இன்ஜினியரிங் மைண்ட் செட் வந்து பார்க்கும்போது, இப்ப நீங்க சொல்றது வந்து ஸ்டேட்ஃபுல்லா ஸ்டேட்லெஸ்ஸா, ரைட்? கரெக்ட். அந்த 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 டிபேட் கூட தான் நம்ம போயிருக்காங்க. அவங்க ஸ்டேட்ஃபுல்லா இருக்கணுமா ஸ்டேட்லெஸ்ஸா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். அப்போ ஏன்னா நிறைய பேருக்கு அட்டாமிக்னா புரியாது, ஏன்னா அது அது ஒரு ஓல்ட் டேர்ம் ட்ரூ. அது, ரைட்? ட்ரூ. ட்ரூ. இப்போ ஸ்டேட்ஃபுல் வேண்டாம் ஸ்டேட்லெஸ்ஸா வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப இருக்க எல்லா மாடர்ன் சிஸ்டம்ஸும் ஸ்டேட்லெஸ் தான் ஒர்க் ஆகுது. சூப்பர். ஓகேங்களா? ரைட். இதோட இனவே 1985 போய் பார்த்து அது நம்ம நடுவில் நம்ம கொஞ்ச நாள் ஸ்டேட்ஃபுல்லா தான் இருந்தோம் நிறைய அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் தான் ஸ்டேட்லெஸ் மைக்ரோ சர்வீசஸ். ஓகே, நான் அந்த அந்த ரெக்வஸ்ட் அந்த ரெஸ்பான்ஸ் அது மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து அகெயின் ஒரு பெரிய இன்ஜினியரிங் ஃபீட் தான் அது. உங்களுடைய எக்ஸ் ஓனர், எங்களுடைய கரண்ட் ஃபவுண்டர் பேட்ரிக் கால்சன் ஸ்ட்ரைப்ல, அவர் வந்து வேற யாரோ சொன்னதை அவர் சொல்லியிருக்காரு, இல்லை அவரே சொன்னாரான்னு எனக்கு தெரியல. த வேர்ல்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பேஷன் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ரைட், ஒரு மியூசியம் ஆஃப் பேஷன் ப்ராஜெக்ட்ஸ். த வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் அ மியூசியம் ஆஃப் பேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேர்ம் அது. இது கொஞ்சம் இந்த விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் ஏன் ஸ்டார்ட் பண்றோம், ஏன் பேசுறோன்றப்போ சொல்லியிருந்தோம்ல, இதை நீங்க கத்துக்கிறீங்க இல்ல இது புரிஞ்சிச்சு புரியலன்றது வேற விஷயம். பட் இதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். நீங்க 2026ல ஒரு சிஸ்டம் டிசைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில நீங்க சிஸ்டம் டிசைன் பண்றீங்க, நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த டாஸ்க்கை நாளைக்கு முடிக்கணும்னு யோசிக்கணுமா, இல்ல அந்த சிஸ்டம் 40 வருஷம் கழிச்சு ஓடணுன்றத பத்தி யோசிக்கணுமா? ரைட். சில சமயம் ஓடும், சொல்ல முடியாது, எவனுக்கு டைம் இருக்கும் மாத்துறதுக்கு. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வேற வேலை தான் பார்த்துட்டு போவானே தவிர திருப்பி திருப்பி வந்து இதே அடிச்சுட்டு இருக்க முடியுமா அவனால? அந்த மாதிரி கிளியரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சாதானே அடுத்து மூவ் பண்ண முடியும். இது ஒரு ஹியூமனிட்டிக்கே ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஜெடா இது. கரெக்ட். 100%. இப்போ ஏஐல நான் என்ன கோட் அடிக்கல, நான் ஏஐல தான் ப்ராம்ப்ட் பண்ண போறேன்னா, ராசா தயவு செய்து ப்ராம்ப்ட் பண்ணும்போது சொல்லு அட்டாமிக்கா இருக்கட்டும், ப்ராம்ப்ட் பண்ணும்போது சொல்லு அது ஸ்டேட்லெஸ்ஸா இருக்கட்டும், ரைட்? இதெல்லாம் தான் கீ டேக் அவேஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. கண்டிப்பா அந்த தாட் ப்ராசஸ்லாம் தான் கரெக்டா. ஸோ இதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அண்டர் த ஹூட் கண்டிப்பா ஹை அவைலபிலிட்டின்றது வந்து லைக் ஒரு சிஸ்டம்ன்றது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் டவுன் ஆகி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் லூஸ் பண்ணது என் கனவுல நான் பார்த்துருக்கேன். ஓ மை காட். என்னுடைய ஒர்க் என்வாயன்மெண்ட்ல 30 செகண்ட்ஸ் ஒரு பேட்ச் போட்டு 1 to 30 கவுண்ட் பண்ணீங்கன்னா அந்த 1 to 30 நடக்கிறதுக்குள்ள ஏதோ 2 எக்ஸப்ஷன் துப்புச்சு, அவ்வளோதான். எக்ஸப்ஷன் ஏதோ லோட் ஆகிட்டு இருந்துச்சு, அடிச்ச கோடு நம்மளுக்கு என்ன, நம்ம என்ன பில்கேட்ஸ் பரம்பரையா, ஏதோ ஸ்டாக் காய் பண்ணி போட்டோம். அது 30 செகண்ட் இனிஷியலைஸ் ஆயிருக்கு. ப்ரோ ட்ரை அடிச்சு கேட்ச் அடிக்காம விட்டீங்க. இல்ல ப்ரோ, அது அப்பதான் கத்துக்கிட்டேன், அந்த $1 பில்லியன் இன்சிடென்ட் தான் கத்துக்கிட்டேன். ஓ ட்ரை கேட்ச்னு ஒன்று இருக்கா, சாரிங்க. சூப்பர். அப்போ அந்த சிஸ்டம் வந்து அவ்வளோ ஒரு இவ்வளோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எவ்ரி செகண்ட் அது வழியாக போயிட்டு இருக்குதுன்னா அதோட அவைலபிலிட்டி எந்த அளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரைட். அட் த சேம் டைம் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும், பேட்ச் பண்ணணும், சர்வரை பேட்ச் பண்ணணும், செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணணும். எல்லா வெண்டாரும் கொடுப்பான் செக்யூரிட்டி பேட்ச்ன்றதை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் சிஸ்டத்தையே நீங்கள் டிசைன் பண்ணணும். எது எடுத்தாலும் 2 இருக்கும் 4 இருக்கும். அப்போ சரி இவன் டவுன் ஆகிட்டானா இவனை அப் பண்ணிக்கலாம், இதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஓவரால் இண்டஸ்ட்ரியே வந்து அந்த ரிடண்டன்சி ஹை அவைலபிலிட்டியை சுற்றி தான் ஓடிட்டு இருக்கும் இன்ஜினியரிங் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா. தென் லேட்டன்சி, கால் இட் அஸ் லேட்டன்சி பட்ஜெட். லைக் தே டாக் அபவுட் லைக் இவ்வளோ மில்லி செகண்ட் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஎன்எல்ல இவ்வளோ அலோகேஷன் உங்களுக்கு கொடுப்போம் நெக்ஸ்ட் இயர். நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்களோ அந்த காஸ்ட் உங்களோட பிஎன்எல்க்கு வரும் திருப்பி. இது வந்து யார் கொடுக்கறது? கார்ட் நெட்வொர்க்ஸ் கொடுக்கறதா இல்ல கார்ட் நெட்வொர்க்ஸ் கொடுக்கறது, இல்ல சில சமயம் அந்த பேங்கே வந்து அந்த பேங்க்குள்ள இருக்கிற சப் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்கறது. The whole industry respects people's time. This is one industry. அதனால தான் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரி மேலே. நம்ம ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். போகிற எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறோம், அங்கே யூஸ் பண்ணுறோம், டக்குன்னு ஒர்க் ஆகுது. ரைட். பின்னாடி வந்து இவ்வளோ ஒர்க் நடந்துட்டு இருக்குது, இவ்வளோ திங்கிங் இருக்குதுல. ஒரு மில்லி செகண்டையும் அவங்க வந்து மதிக்கிறாங்க. 200 மில்லி செகண்ட் 500 மில்லி செகண்ட் ஆச்சுன்னா எஸ்கலேஷன் நான் போயிருக்கேன் ஜெடு. 300 மில்லி செகண்ட்னா என்னன்றதை நான் அப்போ தான் அடிச்சு பார்க்குறேன். 300 மில்லி செகண்ட் என்னடா, அதுக்கேண்டா என்ன எஸ்கலேஷன் கூப்பிடுறீங்கன்னு அடிச்சு பார்த்தா அது 1/3 ஆஃப் த செகண்ட்னா எங்கத்த இதுக்கெல்லாமா பார்க்குறோம் அப்படின்றப்போ ஒன்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட் த ஓவரால் சிஸ்டம். இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். இப்போ என்னன்னா ஒர்க் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த ஒரு சிஸ்டமில் மட்டும் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப கடியாக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணானுங்க வச்சு செஞ்சிருவானுங்க. நீங்கள் வந்து நகரவே முடியாது. இதில் எங்கே கை வச்சாலும் வந்து ஏதாவது அடி வாங்கும். ரைட்டுங்களா? மில்லி செகண்டில் கனெக்ட் பண்ணுற சிஸ்டம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்போ உங்களுக்கு எண்ட் டு எண்ட் பிக்சர் புரியுதோ, நீங்கள் ஒரு கடையில் வாங்குறப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ இது 10 சிஸ்டம் தாண்டி தான் ஏன் சர்வருக்கே வருதா? ரைட். அப்போ எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்க. நான் வந்து இதை வந்து அதை விட இன்னும் சீக்கிரமாக முடிச்சு நான் அனுப்பணும் அப்படிங்கிறது. அந்த போக அந்த எண்ட் டு எண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓ ரைட், நானும் வந்து இந்த கேமில் ஜாயின் பண்ணிக்கிறேன், நானும் வந்து எனக்கான பார்ட்டை நான் பண்ணுறேன், இதை ஃபாஸ்ட்டாக பண்ணித்தரேன், செக்யூராக பண்ணித்தரேன் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் எல்லா இன்ஜினியர்ஸும் வருவாங்க.
ஓகே. ஸோ இது வந்து என்னுடைய இன்ஜினியரிங் டாப் 4 திங்ஸ் தட் கம்ஸ் டு மை மைண்ட் ஆக்சுவலி when I think about this industry. Right? ஏங்க இது எல்லாத்த பத்தி இது நம்ம 2 மணி நேரம் பேசலாம். இது இது எல்லா இன்ஜினியருக்கும் ஐ திங்க் இட்ஸ் டாப் 4 திங் தட் ஷுட் ப்ராபப்ளி ஃபார் an architect that's what I think it should come as part of any engineering I would say. So அப்படியா? சூப்பர்ங்க. ஆமாமா கண்டிப்பா. யூ டாக் அபவுட் சிஸ்டம்ஸ், யூ டாக் அபவுட் ப்ரோட்டோகால், யூ டாக் அபவுட் அவைலபிலிட்டி, யூ டாக் அபவுட் லேட்டன்சி. வேற என்னங்க பேச போறோம்? ரைட். செக்யூரிட்டி. செக்யூரிட்டி, ரைட், which is another thing. Yeah. அது வருது சொல்லிட்டோம்ல. அப்போ அடுத்து அதுதான் வரணும். Okay. தெரியல அடுத்து என்ன வருதுன்னு தெரியல, மறந்துட்டேன். கரெக்ட், அதான் வருது. Right. ஸோ ஒரு 300 மில்லி செகண்டில் அது எப்படி செக்யூராக இருக்க முடியும் இப்போ? ரைட்டா? இப்படி இவ்வளோ சொல்கிறோம், இவ்வளோ பண்ணுறோம், இது எப்படி செக்யூராக இருக்க முடியும்? செக்யூராக இருக்கு. செக்யூர் பை டிசைன். இது எல்லாமே வந்து பை டிசைன் செக்யூர். பை டிசைனாகவே இதை வந்து ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் எனக்கு அது யார் ஒர்க் பண்ணாங்க, எப்படி ஒர்க் பண்ணாங்க என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒர்க்குடைய அவுட்புட் நம்ம பார்க்குறோம்ல, அது பார்க்குறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது ஒன்றுலேயும் அந்த டிசிஷன் எடுத்த எல்லாருமே அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து பிஹெச்டி முடிச்சவங்களா இருக்கணும். அந்த ஒரு ஆஸ்பெக்டில். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஒரு 4 பாயிண்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். செக்யூரிட்டின்றது என்னன்றது ஒரு 4 பாயிண்ட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்கிரிப்ஷன்றது ஒரு செக்யூரிட்டி லேயர். இப்போ பேசிக்காக ஒருத்தர் கோட் அடிக்கிறாரு, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அனுப்புறாரு அப்படின்னா ஆப்ஜெக்ட்டில் வந்து இந்த இதெல்லாம் போட்டு மை நேம் இஸ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிடலாம். அது வந்து அப்படியே ஓப்பனாகவே ட்ராவல் ஆகும் மொத்த நெட். ஸோ இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறது பணம். ரைட். இது எல்லாமே ட்ரஸ்ட் மூலயமா தான் ரன் ஆகுது. உங்களுக்கும் எனக்கும் யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு உங்களை நம்பி நான் என்னுடைய கடையில் இருக்கிற பொருளை கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்றப்போ இந்த ஃபஸ்ட் லேயர்லேருந்து என்கிரிப்ஷனுங்கிறது பல வகையான கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக் இதுக்குள்ளே இருக்குது. கிரிப்டோகிராஃபி படித்தவங்க வந்து இதுக்குள்ளே வந்தாங்கன்னா அப்படியே லவ் பண்ணுவாங்க இந்த இண்டஸ்ட்ரியை. என்னென்னவோ இருக்கும் இதுக்குள்ளே. நீங்கள் படித்த எல்லா மெத்தடுமே இருக்கும். ஏடிஎஸ் 2மா, திருப்பி ஏஎஸ் 256மா, 256 போடு, திருப்பி 512 போடுமா, திருப்பி அது பண்ணுமா, இதெல்லாம் நீங்கள் அட் எண்ட் ஆஃப் த டே பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோகிராஃபி டெக்னிக்கில் இருக்கும். மல்டிபிள் டெக்னிக்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் பை டிசைன், லைக் தே ஹேவிங் திஸ் கான்செப்ட் ஆக்சுவலி. செகண்ட், டோக்கனைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது உங்களுடைய ரியல் கார்டு நம்பரே வந்து எந்த இடத்துலையுமே வந்து போகாது. ரைட். இப்போ உங்கள் பேர் இது ஜேடபிள்யூன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஜாதுன்னு பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெட்வொர்க்கில் போகிறப்ப ஜாதுன்னு தான் போகும். ஒருவேளை யாராவது இதை இன்டர்செப்ட் பண்ணி இந்த டேட்டாவை எடுத்தாலும் ஜாதுன்ற டேட்டா தான் அவங்களுக்கு மாட்டோம். என்கிட்ட மட்டும் தான் அந்த மேப்பிங் இருக்கும். ஓகே, ஜாது இஸ் ஈக்குவல் டு ஜேடபிள்யூ அப்படின்றது. எனவே பிரைவசி அப்படின்றதும் எடுத்துக்கலாம் இல்லையா? இதுக்குள்ளே எடுத்துக்கலாம். கரெக்ட். ப்ரைவசி அப்படிங்கிறதும் இன்பில்ட்டாக இதில் இருக்குது. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஃப்ராட் என்ஜின்ஸ் இந்த சிஸ்டம் எல்லா இடத்துலையும் ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ அந்த டயக்ராம் ஒன்று போட்டிருந்தீங்க. ஐசிஐசிஐ சிங்கப்பூர்ல இருக்க சர்வர், ஆஸ்திரேலியா இருக்க சர்வர், நடுவில் இருக்க கார்டு நெட்வொர்க், எல்லா இடத்துலையும் அவங்கவுங்களுக்கு உண்டான ஃப்ராட் என்ஜின் ரன் ஆகிட்டு இருக்குன்றீங்களா? கரெக்ட். அவங்க எல்லாருமே அவங்கவுங்க இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமாக இருக்கிறதுனால யாரையும் நம்ப மாட்டாங்க. நான் எதுக்கு உங்களை நம்பணும்? நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது. ரைட்டா? அப்போ யாரையும் நம்ப மாட்டோம். பை டிசைன் தே ஹேவ் டன் இட். யாரையும் நம்பாதீங்க. அவனுக்கான ஃப்ராட் என்ஜின் அடிச்சுக்க. ரைட். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஃப்ராடை நீ செக் பண்ணணும். இதுக்கு மேலே நீ எவ்வளோ வேணால் அடிச்சுக்க. ஆனால் திரைக்கதையில் ட்விஸ்ட் என்னன்னா, அதுக்கும் பண்ணி நீ 200 மில்லி செகண்டுக்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே. ஸ்டில் நம்ம வந்து அந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. ரைட். நான் நிறைய செக்யூரிட்டி, நான் பயங்கரமா செக்யூரிட்டிலாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாலும் இல்லை. தலைகீழ தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு டைம் இருந்தால் இதை பற்றி நம்ம தனியாகவே பேசலாம். தலைகீழ நான் தண்ணி குடிச்சிருக்கேன். ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பேசிக் இன்ஜினியரிங் சைடு வந்து யோசிச்சு பாருங்களேன். கோட் அடிச்சிங்கன்னா டைம் ஆகும். ஃபண்டமெண்டலாக நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். நான்லாம் வந்து உங்களை மாதிரி ரீஃபேக்டர் பண்ணி கோட் அடிக்கிறோம் இல்லை. ஆல்ரெடி 100 லைன் கோட் இருக்குது. 10 லைன் கோட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அடுத்து வந்து இது அதை ரீஃபேக்டர் பண்ணுறதே வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வந்து அழுக்கிற கோடு தான் அடிப்போம். என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற வரைக்கும் இதுக்கு ஒரு 500 மில்லி செகண்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு ஒரு 50 மில்லி செகண்ட் ஆட் ஆகும், 5 மில்லி செகண்ட் ஆட் ஆகும். ரைட்டுங்களா? அப்படி தான் நான் கோட் அடிச்சிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் மாட்டினேன். பட் இந்த ஓவரால் இது செக்யூரிட்டின்ற ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறப்ப வந்துட்டு எல்லா சிஸ்டமும் இதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிக்குமே வந்து அவன் பார்த்துக்குவான்னு சொல்லி விட முடியாது. எவ்ரிபடி ஹேஸ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹியர் இஃப் தேர் இந்த ஈகோசிஸ்டம். இங்கே நீங்கள் சொல்லுங்க. இல்லை, நான் இங்கே இன்ஜினியரா ஒரு விஷயம் யோசிக்கிறேன். நீங்க 500 மில்லி செகண்ட் சொல்லும் போது ரைட், அங்க வந்து அந்த சாய்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது இந்த டெக்னிக்கல் ஸ்டாக்,
சாய்ஸ் ஆஃப் இதுவும் ரொம்ப பெரிய விஷயமா ப்ளே பண்ணும் இல்லையா? ஏன்னா வந்து யூனோ ஓல்டன் டேஸ்ல வந்து இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுவாங்க, கம்பைலர் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்பிரட்டர் ஸ்லோ, கம்பைலர் இஸ் ஃபாஸ்டர், அந்த மாதிரி. இல்ல C++ பெட்டரா இருக்கும், ஜாவா அதோட ஸ்லோவா இருக்கும், ரைட்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அது செக்யூராகவும் இருக்கணும், ரைட்? டு இந்த இந்த இப்ப நீங்க சொல்ற இந்த என்கிரிப்ஷனுக்கு உண்டான என்ன சொல்றது, அந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ற லைப்ரரிஸும் அங்க இருக்கணும், ரைட்? இதுல எவ்வளவு இன்ஜினியரிங் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு. கரெக்ட், கரெக்ட். அது எல்லாமே இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு சீனியர் இன்ஜினியரிங் டைரக்டர் அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில சில காம்ப்ளெக்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சில சமயம் வரும். எனக்கு என்னோட லைஃப் டைமில் இந்த மாதிரி டிசிஷன் நான் 2 தடவை எடுத்திருக்கேன் ஜெகன். கிரவுண்ட் அப் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறப்ப அதோடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன, அதோடைய டேட்டாபேஸ் என்ன, அதோடைய டேட்டாபேஸ் என்னவாக இருக்கணும், அதுக்கு வச்சிருக்கக்கூடிய நெட்வொர்க் லேயருக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து நீங்கள் டிசிஷன் எடுத்திருக்கீங்க. அந்த அந்த கமிட்டியில் உட்காந்து நீங்கள் டிசிஷன் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எத்தனை பேர் கிடைச்சிருக்காது. அந்த டிசிஷன் எடுக்கிறப்ப தான் நான் கற்றுக்கிட்டேன் இதில் எவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் நம்ம வந்து சும்மா அப்போ வந்திருக்கிற ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எடுத்து போட்டு இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, காட்லினில் கோட் அடிக்கலாமா அப்படின்னு அவன் காட்லினுங்கிறது அதுக்கு மேலே ஒரு ரேப்பர் அடிச்சிருக்கான். அப்போ ஜாவா இருக்குது, ஜாவா கீழே இது ஒன்று இருக்குது, வேலைக்கு ஆகாது, அப்போ வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்றப்ப அவங்க திங்கிங் யோசிச்சு பாருங்களேன். அவங்க பைட் கோடெல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த கோடை ஒருத்தன் திருப்பி எடுத்து படித்து வெளியில் வந்து இது எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் தாட் ப்ராசஸ் போயிருக்குன்னு அதுவும் வந்து நம்ம பார்க்குறோம். பட் எட் உங்களுடைய காஃபி உங்களுக்கு 1 செகண்டில் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகணும். டூப்ளிகேட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்காக அதுவும் வந்து இதுக்குள்ள செக்யூரிட்டி சைடு 2 தடவை காசு எடுத்துகிற என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கும் சிஸ்டம் வந்து பேசிக்காக அதுக்கான சில விஷயங்கள் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மாடர்னா சொல்லும்போது டூப்ளிகேட் ப்ரிவென்ஷனுக்கு வந்து ஐடெம்பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? அது வந்து பட் நாங்கெல்லாம் டூப்ளிகேட் ப்ரிவென்ஷன் தான் சொல்லிட்டு இருந்தோம்ப்பா நாங்க படிக்கும்போது. ஐடெம்பொட்டன்சி தான் இருந்துச்சு, அதை நான் தான் மாற்றினேன். எனக்கே புரியல, நான் டூப்ளிகேட் ப்ரிவென்ஷன் மாற்றிக்கிறேன். எனக்கு அது அந்த வார்த்தை வந்து ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் ரெக்வெஸ்ட், எவ்ரி திங் என்ஸ் வித் ரெஸ்பான்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு கிளாஸு. அப்படியா கிளம்பிடுவோமா? ஆனால் 2 ஸ்டார் போட்டிருக்கோம் அங்கே தான். இதில் எங்கே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸில் 2 ஸ்டார் போட்டிருக்கோம். ஏன்னா சம்டைம்ஸ் ரெஸ்பான்ஸே வராது, சம்டைம்ஸ் நோ ரெஸ்பான்ஸ், ரைட்? சம்டைம்ஸ் டூப்ளிகேட் ரெஸ்பான்ஸ், ரைட், ஓகே. சம்டைம்ஸ் காக் கேன் ஹேப்பன். காக், காக் தெரியாதுங்க, நம்ம புதுசாக நான் வார்த்தை சொல்கிறீங்க. ஜென்சி கிடையாது நீங்கள்? இல்லைங்க, நான் அந்த வயசு வரலைங்க, ஜென்சிக்கு முன்னாடி இருக்கிறதுல இருக்கேன். இந்த பாட்காஸ்ட்ல இதை எடிட் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். எடிட்டர் முடியவே முடியாது. எடிட்டரும் நான் தான். God only knows. ஏன்னா சில சமயம் அந்த சிஸ்டம்ல திடீர்னு பாக்குறப்பல உங்களுக்கு அந்த லாக் எடுத்து பாத்தீங்கன்னா இது எவன் அமைச்ச ரெக்வெஸ்ட் எங்க வந்துச்சு, எங்க அனுப்புறது, அந்த கனெக்ஷன் டவுன் ஆயிருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்களேன், சிஸ்டம் சைடு எல்லாருமே வந்து ஒரே யூனிஃபார்மா ஒர்க் பண்ண போறது இல்லை. இவன் டிரான்சாக்ஷன் அனுப்பிச்சிட்டே இருப்பான், டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆயிடும். என்ன பண்ணுவீங்க இதை வச்சுக்கிட்டு? ரைட், காசு எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எடுத்துட்டீங்க ஆல்ரெடி, ரைட்? அனுப்புறதுக்கு இவன் இல்லை, அப்போ என்ன பண்ணணும்? அந்த காசு திருப்பி போய் போடணும் உடனே. அவன்கிட்ட நான் அனுப்பலடா, உடனே இது பண்ணிடான்னு சொல்லி திருப்பி அனுப்புவான். திருப்பி ஒரு $100 போய் எடுப்பான். அப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போ தானடா எடுத்தேன், திருப்பி நீ வந்திருக்கேடான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓவரால் திங்கிங் இது வந்து ஒரு 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 பேசிக் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் ஆங்கிள் நீங்கள் பார்க்குறப்ப அதோடைய காம்ப்ளெக்சிட்டிஸ்ன்றது நிறைய இருக்குது. ஸோ வாட் இஃப் சம்திங் பிரேக்ஸ் அப்படின்றதே அவங்க யோசிச்சிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில். நெட்வொர்க் ஃபெயிலியர்ஸ் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் இருக்குது. டைம் அவுட் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான கிளியர் கைடன்ஸ் இருக்குது. டூப்ளிகேட் ரெக்வெஸ்ட் திருப்பி வந்துகிட்டே இருக்குது. $100 வந்துகிட்டே இருக்குது. ரங்கநாதர்லேருந்து $5000 எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? காமன் பேங்க் அதை வச்சுக்கிட்டு, ரைட்? அதுக்கு அந்த சிஸ்டமில் ரெஸ்பான்சிபிளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை எடுத்துகிட்டு அடுத்த தடவை டூப்ளிகேட்னு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். சாரி, நீ அதே நம்பர் அதே கார்டு திருப்பி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிற, சாரி ஐ கேனாட் டேக் த மணி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் சிஸ்டமில் இருக்குது. ஃப்ராட் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஸ்க் என்ஜின்ஸ் வந்து அந்த டிரான்சாக்ஷன் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே, மணி மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பண்ணலான்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ரைட்? ஸோ ஓவராலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ண இந்த ஒரு 45 minutes 50 minutesல நம்ம வந்து சோஃபார் வந்து என்னென்ன பார்த்துருக்கோன்னா, கார்ட் பேமெண்ட்ஸுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இன்ஜினியரிங்கில் ஒரு மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் பீப்புள் ஆர் கொலாபரேட்டிங் இன் ரியல் டைம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 40 years old protocol runs even today அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரம் ப்ரோட்டோகால் பெர்ஸ்பெக்டிவ். ரிலையபிலிட்டி அண்ட் லேட்டன்சிங்கிறது எவ்வளோ முக்கியம், ரிலையபிளாக எவ்வளோ இருக்கும் போது
லேட்டன்சிங்கிறது வந்து எவ்வளோ டைம் அது எடுக்கணுங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். ம் செக்யூரிட்டி அண்ட் ஃப்ராடுங்கிறது த்ரூ அவுட்டாக இருக்குது, ஃப்ராட் டிடெக்ஷனுங்கிறது த்ரூ அவுட்டாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ம் ம் ரைட். இப்போ இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வருதா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் தோணுதா பிஃபோர் ஐ வைண்ட் அப்? கொஷின்ஸ்னு இல்லை, நிறைய வாவ் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. ஐ திங்க் கொஷின்ஸ் வந்து ஏன்னா மேபி கொஷின்ஸ் ஈச் ஒன் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் டிஸ்கஷன் நினைக்கிறேன். அதனால ரொம்ப அதுக்குள்ள போக வேண்டாம். பட் வந்து பெரிய வா ஃபேக்டர் என்னன்னா, இதெல்லாம் 1985ல யோசிச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க, ரைட். அண்ட் ஆல்சோ 1985ல நீங்க எவ்வளவு பேங்கிங் சிஸ்டம்ஸ் இருந்திருக்கும், ரைட். அவங்களுக்கு அதுக்கு பண்றதுக்கு உண்டான மோட்டிவேஷன் என்ன இருக்கு? இப்ப நம்ம வந்து நான் இதுல நிறைய கல்ச்சுரல் விஷயங்களும் தாட் ப்ராசஸும் பாக்குறேன், ரைட். இப்ப நம்ம எழுதுற சாஃப்ட்வேர் வந்து இப்ப எல்லாருமே பர்சனலைஸ் சாஃப்ட்வேர் எழுதுறோம், ரைட். நாம மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவங்க யோசிக்கலாம்ல. நான் வந்து வெறும் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் தான் யோசிக்கிறேன், நான் ஓகே வேர்ல்டுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னாலும், ரைட். எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு திங்கிங்க்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, ரைட். பட் இந்த திங்கிங்க்கு வந்து 40 இயர்ஸ் ஆயிருக்கு, இன்னும் எக்ஸ்பைரி டேட் வரல, ரைட். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, நம்ம இங்க டிஸ்கவுண்ட் பண்ண ஒரு பெரிய ஃபேக்டர், நான் அதை பதிவு பண்ண விரும்புறேன், ஆசைப்படுறேன். பீப்புளோடைய கல்ச்சுரல் நுவான்சஸ் மாறிடுச்சு 40 இயர்ஸ்ல. பீப்புளோட தாட் ப்ராசஸ் மாறிடுச்சு. நீங்க ஒரு ஷார்ட்ஸ் நீங்க வந்து உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க, ரைட். ஸ்டில் இந்த பேமெண்ட் சிஸ்டம் அதை கோப் அப் பண்ணி வச்சிருக்கு, ரைட். அப்போ இதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் போயிருக்கு, ரைட். ஓகே, இன்ஜினியரிங் சொல்லிக்கலாம், ஒரு இன்ஜினியரிங் ஆடியன்ஸ் நம்ம சொல்லி அவங்களுக்கு மட்டும் டார்கெட் பண்ணலாம். பட் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இந்த ஹோல் திங் எப்படி பாக்குறேன்னா, எல்லாருமே திருப்பி இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் மார்வல் சிஸ்டம்ஸ் கூட திருப்பி போகணும். அதுக்கு உண்டான சின்ன புக்கையோ சின்ன பிளாகையோ இல்ல அந்த மாதிரி விஷயங்களை போய் ஒரு மேலோட்டமா பார்க்கணும். ஏன்னா அங்க நிறைய இன்சைட்ஸ் இருக்கு. இப்ப நான் பாக்குறது, நீங்க பேசுறது எல்லாமே வந்து மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சருக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இப்படிதான் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் எழுதணும்னு சொல்லி, சரியா? எக்ஸாக்ட் நேம் ஞாபகம் வரல, நம்ம இதுல எங்க கமெண்ட்ல போடுவோம், ரைட். அதுல வந்து சொல்லுவாங்க, ஸ்டேட்லெஸ்ஸா இருக்கணும், ரைட். இப்படிதான் நீங்க வந்து இவ்வளவு மில்லி செகண்ட்ஸ்குள்ள தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், செக்யூர் பை டிசைன் அப்படின்றது, ரைட். இது வந்து 1985ல இவங்க பண்ணிருக்காங்க, ரைட். எனவே நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்ப எல்லாத்தையும் கேட்கும்போது நான் எப்படி யோசிக்கிறேன்னா, எல்லாமே வந்து ஐடி வந்து ப்ராபப்லி காப்பிட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஹியர், ரைட். In a way to do things in a better way what we have been doing. Engineering probably copied from here, right? Or we reuse everything as such. So பேங்கிங்னு சொல்லலாம். மக்கள் வந்து ஐடி எப்படி வளர்ந்துச்சுன்றதுக்கு ஃபண்டமெண்டலாக பேங்கிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேங்கிங்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்றதுல, அந்த பேங்கிங்லேயே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இதில் தான் பணம் கொட்டியிருக்கு. பீப்புள் நோ தட் இஃப் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம், இது ஒரு அமுத சுரப்பின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இஃப் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம், இட்ஸ் கோயிங் டு பி லைக் ஈஸி ஃபார் பீப்புள் டு ஸ்பெண்ட். நம்ம அதுலேருந்து ஒரு ரெவன்யூ எடுத்துக்கலாம், அது ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீமாக பண்ணலாம் அப்படின்றதுலேருந்து தான் மொத்த இண்டஸ்ட்ரியாக எடுத்து உருவாச்சுன்னு கூட நம்ம பார்க்கலாம். ஒன்னொன்னு கிளைகள் இருக்குல்ல, நிறைய கிளைகள் இருக்கு. இப்போ என்கிரிப்ஷன் சொன்னீங்க, என்கிரிப்ஷன் என்ன பண்ணிருப்பாங்க, ஓகே ஏதோ ஒன்று என்கிரிப்ட் பண்றாங்க, ஏதோ ஒரு அல்காரிதம் பண்றாங்க, அதுக்கு ஒருத்தர் ப்ரோக்ராம் எழுதிருப்பாங்க, ரைட். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த ப்ரோக்ராம் வந்து இனிஷியலி 50 செகண்ட்ஸ் ஆயிருக்கும், நான் அதை வந்து 5 மில்லி செகண்ட்ஸ் ஆக்கணும். அப்படின்னா அதுல ஒரு பெரிய எஃபர்ட் போயிருக்கு இல்லையா, அதுல ஒரு பெரிய இது போயிருக்குல்ல. இட்ஸ் அமேசிங். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு டைம் இல்லாததுனால, பட் இதை பார்க்குறப்ப வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தோணலாம், ஓகேப்பா இதெல்லாம் கரெக்டு, பட் ஒருவேளை என் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா, ட்ரான்சாக்ஷன் ஃப்ராட் ஆயிடுச்சுன்னா, நான் பணத்தை தொலைச்சிட்டேன்னா, ரைட், என் பணம் சேஃபாக இருக்குதா, ரைட், போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பணத்தை திரும்பி வாங்க முடியுமா, முடியாதா, நான் எப்படி சேஃபாக இருக்கணும், சேஃபாக இருக்குதுன்னா என்ன அப்படின்ற பல கேள்விகள் வரலாம். அதை வந்து நம்ம திருப்பியும் பேசணுன்னா இன்னும் 3 மணி நேரம் ஆகிடும். அப்படின்றதுனால நம்ம வந்து வர்ற எபிசோடில் அதை கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து இந்த ஐஎஸ்ஓ அப்ரிசியேஷனே விட்டா நம்ம 2 பேரும் 2 மணி நேரம் கவிதை பாடுவோம்னு நினைக்கிறேன். ஐஎஸ்ஓக்கு நம்ம 2 பேர் ஃபேன், பிக் ஃபேன். ஆமா, புரோட்டோகால் எடுத்தாலும் நம்ம பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர். ஜெடவ், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நானும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேன் ரஃபத், ரொம்ப ரொம்ப தேங்க். ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. என்னன்னா, டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருந்தாலும் சரி, சரியா, இல்ல நீங்க லண்டன் ஹை ஸ்ட்ரீட்ல இருந்தாலும் சரி, இல்ல நியூயார்க் டைம் ஸ்கொயர்ல இருந்தாலும் சரி, ரைட், உங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் வந்து இத்தனை மில்லி செகண்ட்ஸோ இல்லை இத்தனை செகண்ட்குள்ளதான் நடக்க போகுது, அது செக்யூரா தான் இருக்க போகுது, ரைட். இது வந்து ஒருவேளை நான் இந்தியாவில் டிரான்சாக்ட் பண்ணதான் எனக்கு லெஸ் செக்யூரா இருக்குமா அப்படின்னா இல்ல. அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய இன்சைட்டா பாக்குறேன். அதுக்குள்ள வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். அண்ட் அகெயின், மெய்ப்பொருள் காண்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ
ஐ திங்க் அதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? யா யா தேங்க்ஸ் ஓகே, சார். தேங்க்ஸ் சார்.